இந்த ஹஜ் வக்பு இருக்கு இல்லையா, வக்பு மேல பல கோடிகள் மோசடி பண்ணதாக நம்முடைய பிரதமர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் வக்புடைய கலைச்சல்லாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட வந்துட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கோடிகள் நில மோசடிகளாக நிறைய நடந்திருக்கு. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, முதலமைச்சர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை மட்டும் காப்பாத்திக்கணும். பணம் செலவு பண்ணுவாங்க, கோடிகளில் பணம் செலவு பண்ணி பிஷப்பா வருவாங்க. இப்போ இவ்வளோ கோடியும் பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கனா இருக்காது. அப்போ யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஆட்சி மசாலா. இது என்ன அரசாங்கம் நடக்குதா? தானே தன்னை அரசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த நரகாசுரன் மாதிரி நான் நினைக்கிறேன் இவங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இவங்க வெளியே போகும்போது நம்மளாம் ஒரு நாள் பட்டாசு வெடிக்கும். 2020 வெளியே போகிறாங்களே, அப்போ கட்டாயம் நம்ம பட்டாசு வெடிக்கும். அது யாரு புரிஞ்சு வச்சிருக்கிறா? இபிஎஸ் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா நீ வீட்டுக்கு போக மாட்டேன். நீ மறுபடியும் அடுத்த முறை நீயே வந்திருப்ப ஆட்சி. இது புரியாதனால தான் என்ன பண்ற, நீ உன் பேட்டரி மொத்தமா டவுன் ஆகி காலியாக போகுது இன்னொரு 3 மாசத்துல. இந்த இந்துக்களுக்கு இன்னும் இல்லை. மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு பேட்டி நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. பார்ப்போம் வர்ற தேர்தலில் இந்துக்களுக்கு இப்போவாது கொஞ்சம். இளையபல நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்தோம், நம்மளால் ஸ்டாலின் அவர்கள் ஹஜ் பயணம் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய இல்லம் மாதிரி கட்டி கொடுக்குறாரு. 39 கோடி ரூபாயில் உள்ள இல்லம் கட்டி கொடுக்குறாரு சார். இன்னொரு பக்கம் கிறிஸ்மஸ் விழாக்கு எல்லா பக்கம் போகிறாரு. ஆனால் கோயில் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் நாங்கள் ஹிந்து கட்சி உள்ள பெரும்பாலான மக்கள் ஹிந்து கட்சி உள்ள கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். எதுக்கு இந்த மாதிரி மாற்று நிலைப்பாடுகள்? இல்லை, அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, திமுக சிறுபான்மையினுடைய கட்சி தான், நான் இந்துக்களுக்கான கட்சி இல்லை, சிறுபான்மையிலே அரவணைத்து செல்லும் கட்சி அப்படின்னு மேடைக்கு அவங்க சொல்கிறது அதான சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஹஜ்ஜு பயணத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அதாவது முஸ்லீம் சகோதரர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. அடுத்து கிறிஸ்மஸ் விழா, அதுவும் இந்த தடவை தான் ரொம்ப முனைந்து எல்லா கிறிஸ்மஸ் விழாக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது 2026. நானும் பார்க்குறேன், எல்லா இந்த நம்முடைய கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் ஒரு கேவலமானவனுங்க. இயேசுவின் பின்னாடி போகாமல் இவனுங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க ஆட்சி போகுது 2026 திரும்ப ஆட்சி போகுது. இனிமே அவங்க ஆட்சி செய்ய போகிறது கிடையாது. ஆனால் ஏன் இந்த கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவருங்க பின்னாடியே போகிறாங்க. இப்போ இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, சந்தேகம் உண்டாகுது. என்னென்னா, இப்போ இந்துக்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கப்படலை. இந்த ஹஜ் வக்பு இருக்கு இல்லையா, வக்பு மேலே பல கோடிகள் மோசடி பண்ணதாக நம்முடைய பிரதமர் கண்டுபிடிச்சிட்டார் இந்தியா முழுக்க. அதனால தான் வக்புடைய கலைச்சல்லாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட வந்துட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கோடிகள் நில மோசடிகளாக நிறைய நடந்திருக்குன்னு. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றிக்கணும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இதான் டைமு, உன்னை நான் காப்பாற்றுறேன், நீ கவலைப்படாத, நீ எனக்கு வாக்குகளை போடுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து கிறிஸ்தவங்களையும் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்முடைய பிரிட்டிஷார் 1947 என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சில கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி என்ன பண்ணுறாங்க, விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விட்டுட்டு போன காரியம் யாருக்கு உண்டுன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு தான் ஒப்படைக்கணும் அந்த இடத்தெல்லாம். ஆனால் அது கிறிஸ்தவ பின்னணியில் இருந்ததுனால உடனே என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிஷப்பு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் கூட அப்படி ஒரு தேர்தல் நடக்காது. பணம் செலவு பண்ணுவாங்க, கோடிகளில் பணம் செலவு பண்ணி பிஷப்பாக வருவாங்க. இப்போ இவ்வளோ கோடியும் பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கனா இருக்காது. அப்போ யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஆட்சி மசாலா அப்படின்னு ஒரு டீம் இருக்குது, மோகன் சி லாசரஸ்னு ஒரு டீம் இருக்குது, பால் தினகர்னு ஒரு டீம் இருக்குது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணி எங்கள் பேராயராக நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிஷப்பாக வாங்க, நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி இது பண்ணிங்கன்னா எங்கள் கீழே இருக்கிற கிறிஸ்தவ பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நீங்கள் யாரெல்லாம் சிபாரிசு பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் நாங்கள் சீட்டு கொடுத்துட்றோம், வேலை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்கள்ட்ட சொல்லி பேராயராக ஆகிறாங்க. இவங்க பிஷப் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட அந்த இடத்தெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்கணும்? மாநில அரசு கேட்கணும்.
ஸோ அது மேலாம் சில வழக்குகள், ஆக்கிரமிப்பு வழக்குகள்லாம் இருக்குது. கிறிஸ்தவ தலைவர்கள் மேலே ஆக்கிரமிப்பு வழக்குகள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த முதலமைச்சர் பின்னாடி போகிறாங்க. உடனே இந்த திமுக முதலமைச்சர், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்ன பண்ணுது, வாங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம். அதனால தான் அவங்க தைரியமாக என்ன சொல்கிறது, சிறுபான்மையில் எங்களோடு கூட இருக்கிறாங்க, இது சிறுபான்மையினருக்கான கட்சி இது. அதனால தான் நேற்று ஹஜ்ஜி பயணத்துக்கும் அவர் சென்னை விமான நிலையத்தில் போய் ஒன்று திறக்கிறாரு, பக்கத்தில் போய் திறக்கிறாரு. அடுத்தது எல்லா கிறிஸ்மஸ் விழாக்கும் போகிறாரு. இந்துக்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்லை. இந்த இந்துக்களுக்கு என்ன இல்லை, மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதாக, ஒவ்வொரு பேட்டியும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் வர்ற தேர்தலில் இந்துக்களுக்கு இப்போவாது கொஞ்சம் அறிவு கூர்ந்து அவங்க தங்களுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவங்க செய்கிறாங்களா இல்லையா, நம்ம 2026 தான் அதை பார்த்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே சார். சார் அதேமாதிரி நீங்கள் வக்ஃப் வாரியத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி நேற்றுக்கு கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணோட வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அப்படின்ற மாதிரி புது ஒரு வாதத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஏற்கனவே அவங்களுக்கு சொந்தமான இடங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒரு 3 இடங்கள் மட்டும் தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதில் அந்த தீபத்தூணையுமே இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, அதாவது போன பேட்டியில் நான் சொன்னேன், இஸ்லாமிய சகோதரி யாருமே இதுக்கு மனு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இவங்க வக்ஃபுக்கு சொந்தமானு சொன்ன அவங்களாம் சொல்லலை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஏன்பா நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, உங்களுதுன்னு சொல்லுங்கப்பா, ஒரு புது சர்ச்சையை ஏற்படுத்தி விடுங்கப்பா, நீங்கள் ஏன்பா சும்மா இருக்கிறீங்க, அப்போ தான் கலவர பூமி ஆக்க முடியும். அவங்களுடைய என்ன அதானே, அது கலவர பூமி ஆகணும், இந்துக்களும் முஸ்லீமும் சண்டை போடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அருமையான இந்து சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தயவுசெய்து இதுக்காக சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா கலவரத்தை உண்டாக்குறதுக்காக தான் இந்த அரசாங்கம் சில காரியங்களை செய்யுது. இத்தனை நாளாக இந்த வக்ஃபில் இருக்கிறவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. ஏறக்கூட 15 நாட்களாக இந்த கதை ஓடிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் அமைதியாக திடீர்னு நேற்றைக்கு வந்துட்டு வக்ஃபு இடம் இது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது இது என்ன அரசாங்கம் நடக்குதா, இல்லை ஏதாவது இந்த எவனோ ஒருத்தன் தான் தானே தன்னை அரசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த நரகாசுரன் மாதிரி நான் நினைக்கிறேன் இவங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இவங்க வெளியே போகும்போது நம்மளாம் ஒரு நாள் பட்டாசு வெடிக்கணும். 2020 வெளியே போகிறாங்களே, அப்போ கட்டாயம் நம்ம பட்டாசு வெடிக்கணும். ஆனால் சார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திமுக இளைஞர் மாநாடு நடத்தும் போது 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருவன்ற மாதிரி எல்லா தலைவர்களுமே பேசுகிறாங்களே சார், எந்த நம்பிக்கையில் அப்புறம் அப்படி பேசுகிறாங்க அவங்க? ஏங்க 200 சீட்டு மேலே ஜெயிக்கிட்டோம், 200 சீட்டு அங்கே ஃபுல்லாக ஆச்சான்னு பார்க்கணும் நீங்கள். அது பார்த்தீங்களா எத்தனை சீட்டு காலியாக இருந்தது? சேரெல்லாம் காலியாக கிடக்குதுங்க. அவர் என்ன பார்த்துருப்பார், முன்னாடி 200 பேர் உட்காந்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு 200 சீட்டு நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் சொன்னது அதுதாங்க, 200 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 200 சீட் நமக்கு கிடச்சிடுச்சு, அதனால நமக்கு 26 இந்த 200 சீட்டும் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு மாநாடு வந்தவங்க எத்தனை பேர் அந்த கணக்கு சொன்னார் அவர். நீங்கள் தப்பாக கணக்கு போட்டு அவங்க 200 இடத்த பிடிப்பாங்க, நீங்கள் தப்பாக கணக்கு போட்டீங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது, நடக்க போகிறது இல்லை. புரியுது. ஆனால் அங்கே வந்து திமுக அமைச்சர்களாகட்டும் எம்பிக்களாகட்டும் எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசினதை விட உதயநிதி அவர்களை தான் அதிகமாக பாராட்டி பேசினாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஏவாவில் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இளம் பெரியார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ட்டு. எது சார் இந்த அளவுக்கு மாறிட்டாங்க எல்லாம்? இல்லை, அவர் வந்து கிறிஸ்தவர் இல்லை. ஓ ஆமாம், அவர் பெரியார் கிறிஸ்தவர்களா? ஆமாம், அவர் கிறிஸ்தவர் தானேங்க. உதயநிதி இல்லையா? பெரியார் உதயநிதி ஓகே, பெரியார் கேட்குறாங்க. ஏன்னா இளம் பெரியார்ன்றாரு அவர். பெரியார்னா என்ன சொன்னார் அவர்? பெரிய ஆள், அது பெரியார்னு தவறாக சொல்கிறாரு. அதாவது தன்னைத்தான் பெரிய ஆள்னு ஒன்று சொல்கிறாரு. 2வது காரியம், அவர் கிறிஸ்தவருங்க. அவர் தான் சொன்ன, நான் கிறிஸ்தவன் சொல்லியிருக்காருல்ல, மேடைக்கு சொல்கிறாரு நான் கிறிஸ்தவன் சொல்கிறாரு. அவர் மகன் பேரும் இன்பநிதி, கிறிஸ்தவ பேர் தானே? அப்படிங்களா? ஓகே, இன்பநிதி கிறிஸ்தவ பேர் தானே, அதான் கிறிஸ்தவன். ஆக இவர் இப்போது ஏவா வேலு, அப்புறம் KN நேரு, அப்புறம் நம்ம பொன்முடி, இவங்களாம் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ அண்ணேன்னு அவரை பார்த்து சொல்லணும். யாரை பார்த்து? துணை முதலமைச்சரை பார்த்து. வேறு வழி இல்லையே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள்லாம் எத்தனையோ வருடமாக கட்சியில் இருக்கிறீங்க. தம்பி உதயநிதி வயசு என்ன ஆச்சு, உங்கள் வயசு என்ன ஆச்சு? ஏன் நீங்களாம் சேர்ந்து எப்படி அவருக்கு துணை முதலமைச்சருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தெரியாதா? துரைமுருகன் அவர்களே கேட்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்காரு சார். இல்லை, அதை தான் கேட்குறேன் நான். இப்போ ஏன் இந்த பிரச்சனைன்ற அப்போது இவ்வளோ கொள்ளை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, அது அவங்களுக்கு தெரியும், விளங்குதா? அடுத்து கொள்ளை அடித்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க எல்லாத்தையும். அப்போது
கொள்ளை அடிச்சது நீங்கள், பணத்தை கொடுத்தது அவங்கள்ட்ட, மாட்ட போகிறது நீங்கள். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த குடும்பத்தை பார்த்தா அண்ணன் அண்ணன் ஐயா ஐயா அப்படின்றீங்க. விளங்குதா? என்னை மாட்டி விட்டுறாத. அதை தான் ஏவா வேலு சொல்லியிருப்பாரு. தம்பி நீ தான் உதயமாக இருக்கணும், நீ தான் எல்லாமா இருக்கணும், நீ இருந்தால் தான் நானே ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேற ஒன்றும் இல்லை இதில் ரகசியம். இப்போ 2026 வந்து சிஎம் கேண்டிடேட்டாக உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரா என்னங்க? ஏங்க அடுத்தது சிஎம் கேண்டிடேட், சிஎம்ஏ அவர் தான் அவங்க சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு அடுத்தது துணை முதலமைச்சர் ரெடி பண்ணிட்டாங்க. யார் சார் அது? இன்பநிதி. ஓ, ஏங்க அவங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் கிடையாதுங்க. அவங்க சொந்த அத்தை இருக்கிறாங்க, சொந்த பெரியப்பா இருக்கிறாரு, பெரியப்பா குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்குது, மாமா குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கு. அவங்களாம் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் வரணும். இதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது திமுக தொண்டர்கள். இதுதான் என்ன ஒன்றும் விளங்க மாட்டேது. ஏன்னாப்பா துரைமுருகன் இருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி, பொன்முடி இருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி, ஏவாவேலும் பழைய ஆள், கே நேரும் பழைய ஆள், இப்படி பல பழைய பெருச்சாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் இந்த மக்களுக்கு, அதாவது திமுக தொண்டர்களுக்கு உதயமாகிறது உதயமாறு உதயநிதியின் பாட்டு பாடுறான். என்னத்த பேசுறது ஒன்றும் இல்லை. இல்லை அறிவோல தான் ஏதாவது நிறுத்துறாங்களா? ஏன் இப்படி மாயமாலமாக வாழ்கிறானுங்க? ஏன்? அதாவது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் படிப்பறிவு இல்லாதவர் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான், ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறான். ஆனாலும் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான காரியத்தை செய்கிறான்னும் போது தான் வேதனையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் சார் அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது பேட்டரி டவுன் ஆன காரை கூட வந்து பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டிட்டு போயிடலாம். ஆனால் அதிமுக வந்து பேட்டரியே இல்லாத ஒரு காராக வச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சார். அதை இழுத்துட்டு போகிறது வந்து பிஜேபி லாரி தான் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நானும் சொல்கிறேன், பேட்டரியில் காரில் வந்து பேட்டரி டவுன் ஆக தான் செய்யும். அதனால காரை அங்கே தூக்கி போட்டு போயிடுறாங்களா யாராவது? இப்போ அவர் சொல்கிறது அப்படி தானே இருக்குது. உன் காரில் பேட்டரி போயிடுச்சுன்னா காரையை தூக்கி போட்டுருவோமா? பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு போகுது. அந்த சார்ஜ் பண்ணுறது தான் யார்? பிஜேபி. அதுக்கு தானே பிஜேபி இருக்குது. கவலைப்படாதப்பா, நான் உன்னை சார்ஜ் போட்டு மறுபடியும் ஓட வைக்கிறேன். அதான் மத்திய அரசாங்கம். அது யார் புரிஞ்சு வச்சிருக்கிறா? இபிஎஸ் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா நீ வீட்டுக்கு போக மாட்டேன், நீ மறுபடியும் அடுத்த முறை நீயே வந்திருப்ப ஆட்சிக்கு. இது புரியாதனால தான் என்ன பண்ற, நீ உன் பேட்டரி மொத்தமா டவுன் ஆகி காலியாக போகுது இன்னொரு 3 மாசத்துல. அப்பவும் உனக்கு அறிவு வரல, ஐயோ நம்ம பேட்டரி சுத்தமா கண்டமாக போகுது, இப்போவாது என்ன பண்ணலாம், மத்திய அரசாங்கத்தை பிடிக்கலாம்னு சொல்லி உனக்கு சொல்ல தெரியல. முட்டாள்தனமா என்ன பண்ற, இபிஎஸ் கேலி பண்ணிட்டு இருக்கிற நீ. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன? நீ இன்னைக்கு தான் கால் எடுத்து வச்சிருக்கிற. நீ இளைஞர் நீ தலைவராக இருந்திருக்கலாம். இளைஞர் தலைவராக இருக்கும்போது நடிச்சு கொண்டு தான் நீ இருந்த, திரைப்படத்தில் தான் நீ இருந்த. இப்போதானே சில பொதுக்கூட்டத்தில் போய் திமுக பொதுக்கூட்டத்தில் நீ பேசிட்டு இருக்கிற. அப்போ அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் உனக்கும் இது எப்படி இருக்குன்னா, பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அப்போது பழுத்தோலை என்ன சொல்லும், ஒரு காலத்தில் நீ என்ன ஆக போகிற, என்ன மாதிரி தானே வரப்போகிற, கவலைப்படாத, அதுக்கு தயாராகிக்க அருமையான உதயநிதியே அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஓகே சார். பட் இப்போ வந்து இப்போ பாஜகவும் அதிமுகவும் நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இப்போ தான் சூடு பிடிச்சி அரசியல் களம் வேகமாக போயிட்டு இருக்குது. 2 பேரும் இணைஞ்சு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் கூட இந்த பாஜகவுடைய ஆலந்தூர் தொகுதி அங்கே உள்ள எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ நன்றாக களம் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை தான் நான் ஆரம்பத்திலிருந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ களம் இறங்கி செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் 2 கட்சிகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆலந்தூர் தொகுதியில் ஒரு சில முக்கியமான காரியங்களை செய்ய போகிறாங்க. என்னையும் அதுக்கு அழைத்திருக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்களும் களம் இறங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் சேர்ந்து செயல்பட்டு மக்களுக்கான காரியங்களிலே செயல்பட முற்பட்டால் நிச்சயமாக 26ல் இவங்களை தவிர வேறு யாரும் உட்காரவே முடியாது. ஒருவேளை 2026 வந்து உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நீங்கள் அதில் நின்று கண்டெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன, பாஜக சார்பில் அதிமுக சார்பில்? அதாவதுங்க, ஏற்கனவே நான் ஒரு ஆன்மீக தலைவன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் என்னுடைய கிறிஸ்தவ ஆலயங்களில், அது கிறிஸ்தவ மக்கள்கிட்ட மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியுது, என்னுடைய தொண்டை நான் செய்ய முடியுது, நான் பணியாற்ற முடிகின்றது. ஆனால் ஒருவேளை
பாரதிய ஜனதா கட்சி எனக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அதில் நிற்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பாருனால் மக்களுக்கான, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டு மக்களை மேன்மையாய் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு அது வாய்ப்பாக இருக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு டாக்டர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். மக்களுக்காக தான் நான் என்று செல்வி ஜெயலலிதா சொன்னார்கள். அந்த மாதிரி இந்திய மக்களுக்காக நான் இருக்கின்றேன். என்னுடைய சேவை ஆன்மீக சேவையாக ஒரு புறம் அது ஆன்மீகத்திற்காக இருந்தாலும், இந்திய பிரஜையாக இந்திய மக்களுக்காக, என் தமிழ்நாட்டு மக்களுக்காக, அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, நான் இறங்கி வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு தருணம் எனக்கு கிடைத்தால் அந்த நல்ல வாய்ப்பை நிச்சயமாக நான் நழுவ விடவே மாட்டேன். பாஜக சார்பில் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் நான் செய்வேன். இறங்கி மக்களுக்கான காரியத்தை செய்வதற்கு நான் தயாராக ஆயத்தமாக நான் இருக்கின்றேன். ஓகே சார். அடுத்த பார்த்தோன்னா நம்ம வீரமணி அவர்கள், அதாவது திராவிட கழகமும் திமுகவும் ஒரு ஒன்று பிணிந்த கூட்டணியாக செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். திக அப்படின்றது வந்து திராவிட கழகம், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க. அப்போ திமுகவும் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களா என்னப்பா? அதில் என்ன சந்தேகம்? திமுக கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆள் தான். மாலை போட்டுக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் வெளி வேஷங்க. அது வெளி வேஷம். இப்போ தான் ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துட்டு வந்தேன். என்னென்னா, எங்களுடைய கிறிஸ்தவ தலைவருங்க ஒருத்தர், அவர் இப்போது திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். இந்து கோயிலுக்குலாம் என்ன பண்ணுறாரு, பெரிய பட்டையை போட்டுக்கிறாரு, மேலே சட்டை போட மாட்டார், மாலையை போட்டுக்கிறாரு, போய் சாமி கும்பிட்றாரு. எப்படிங்க அது? அப்போ மாயமாலமான காரியம் தானே. அதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுது. விளங்குதா? அவங்க வந்து இந்துக்கள் மேலே பற்று உடையவர்கள் அல்ல. ஆனால் இந்துக்கள் மேலே பற்று உடையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக தீபாவளிக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? இந்த முறை கூட சொல்லலையே. தேர்தல் வருது, அப்போவாது சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. அப்போ அவங்க வந்து நிச்சயமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான். பேருக்காக அவங்க போய் நிற்கிறாங்க. ஏன் பேருக்காக அவங்க நிற்கிறாங்க? உங்கள்கிட்ட மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உண்டியலில் போடுறீங்களே கோயிலில், அதை யார் கொள்ளையடிக்க முடியும்? அவங்க தான் கொள்ளையடிக்க முடியும். பட்டையை போட்டு போனால் தான் கொள்ளையடிக்க முடியும். அதுக்காக தான் பட்டையை போட்டு அவங்க போகிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. அப்போ உடனே கேட்பீங்களா, துர்கா ஸ்டாலின் போகிறாங்க, அடுத்த கேள்வி கேட்பீங்க. நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் அதுக்கு தான் வரீங்கன்னு எனக்கு தெரியுது. சபரீசன் போகிறாரு, துர்கா ஸ்டாலின் போகிறாரு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போய் பார்ப்பாங்க எவ்வளோ மக்கள் வராங்க, என்னதான் நடக்குது, என்ன கூட யார் போகிறா, இந்த அறநிலையத்துறை அமைச்சர் போறாருல, அந்த நேரம் சொல்றாங்க, இதுல எவ்வளோடா எடுத்தேன்னு கேள்வி கேட்பாங்க. அங்கே போயிட்டு இதையும் விட்டு வச்சிடாதரா, என்னமோ ஒட்டக பூஜை பண்றாங்க, ஒட்டகத்துக்கு என்னமோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அப்புறம் யானைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன பூஜை பண்றாங்க. அவங்களுக்கே என்ன பூஜை பண்ணுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, பாவம். ஒன்று முழு இந்துவா மாறிடு, இல்லை முழு கிறிஸ்தவனா மாறிடு, மொத்தமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போ. இதை ஒரு நாள் அங்கே போவாங்க, இன்னொரு நாள் சர்ச்சுக்கு போவாங்க, இன்னொரு நாள் நான் எந்த கடவுளும் கும்பிடலன்னு சொல்லுவாங்க. என்னங்க இது தமாஷையில் இந்த குடும்பம்? நல்லா யோசிச்சு பாருங்க. துர்கா ஸ்டாலின் வந்து இந்து கோயிலுக்கு போகிறாங்க, உதயநிதி வந்து சர்ச்சுக்கு போகிறாரு, ஸ்டாலின் வந்து எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். கடவுள் இல்லை. பெரியார் இருக்கிறாரு, அண்ணாவும் இருக்கிறாரு, அப்புறம் வேற யார் வேணாம், இல்லை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. விளங்குதா? என்னங்க இது தமாஷான குடும்பம்ல இது. நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க.